அடிப்பொலி டேஸ்ட்டில் இட்லி தோசைக்கு பொருத்தமான வெங்காய தொக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காய தொக்கு பண்ணுறதுக்கு வெங்காயம் 350 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 7 மிளகாய், ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துக்கணுங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குக்கரில் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 7 பச்சை மிளகாங்க, காம்பை ஆஞ்சிட்டு லேசாக கட் பண்ணி போட்டுக்கிடணும். லேசாக கட் பண்ணால் தான் வெடிக்காது, அல்லட்டாக்கே வெடிச்சிரும் மேலே. இதை கொஞ்சம் நேரம் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணணுங்க. இந்த பச்சை வாடை போகிறதுலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமாட்டு நம்ம வெங்காயமும் புளியும் ஆட் பண்ணணுங்க. புளி ஓடு நார் எல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உப்பு, தொக்குக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. கண்ணாடி பதம் வரதுலையும் வதக்கிட்டு நம்ம மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. குக்கரில் ஒரு விசில் அடிச்சிருச்சு, நம்ம இறக்கியாச்சு. இப்போ ஒரு ஃபேனில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்புங்க, இதெல்லாம் போட்டு வறுத்துக்கிடணுங்க. கடுகு போட்டு வருங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு, ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ குக்கரையும் ஓப்பன் பண்ணி நம்ம வெங்காயத்தை மசிக்கக்கூடாதுங்க. புளியை மட்டும் மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுக்கிட்டு நம்ம கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறமா நம்ம ஆற வச்ச பவுட்ரை திரித்து போட்டிருக்கோம். வெல்லம் ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம், பெருங்காயத்தூளுங்க. தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணியாச்சு. புளியும் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம், உப்பும் ஆட் பண்ணியாச்சு. அதனால் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியதாங்க. கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் நமக்கு இட்லி தோசைக்கு பொருத்தமான வெங்காய தொக்குங்க. சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம். ட்ராவல் போகிறவங்கெல்லாம் பண்ணி கொண்டு போங்க. பேச்சுலர் பசங்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஏர் கண்டல் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி 6 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிடலாங்க. நம்ம தொக்கு பண்ண கடாயிலே ஒரு தட்டு சோறு போட்டு விரவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 ஸ்பூன் போதும். ஒரு தட்டு இட்லி, ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம். இப்போ இட்லியை வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. பஞ்சு போல் இட்லி, வெங்காய தொக்குங்க. சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க வெங்காய தொக்கு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ லைக் பண்ணுங்கள். பாய்.